வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். உங்கள் கைகளை வெட்டி எறிவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் மாலிக் அவர்கள் பேசியிருக்கிறாரு. யாருக்கிட்ட கையை வெட்ட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் எங்களுடைய தண்ணீரை தடுத்தா நாங்கள் கைகளை வெட்டி எறிவோம் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு ஃபயர் விட்டுருக்காரு இவங்களுடைய கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் மாலிக் அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டான் ஊடகத்தில் இந்த ரிப்போர்ட் பண்ணுறாங்க. There is a tap being controlled by the Prime Minister of neighboring country. He says he will not let even a drop of water flow into Pakistan. அதன் பிறகு we will cut off those hands who lay claim to our share of water. நம்ம அண்டை நாட்டில் ஒரு பிரதமர் இருக்கிறாரு. அவர் நமக்கு வர வேண்டிய தண்ணீரை தடுத்து நிறுத்துவோம், ஒரு சொட்டு தண்ணீரை கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான இது தருணத்தில் எங்களை கைகளை வெட்டி எறிவோம், யார் எங்கள் தண்ணீரை கேட்டாலும் கை வச்சாலும் அவங்க கைகளை வெட்டி எறிவோம் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். அவங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தரப்பில் பெரிய அளவுக்கு இவர் ஏதோ அறுவல் எடுத்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கிற ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இங்கே அவங்களுடைய முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும். பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது லீகலாக பைண்ட் ஆகிருக்கு, ரெண்டு நாடுகளுக்கும் லீகலாக பைண்ட் ஆகிருக்கு. அதை ஒரு தரப்பு சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னும், அதே மாதிரி பாகிஸ்தானோடைய அந்த உரிமை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துக்கு இன்டர்நேஷ்னல் பேக்கிங் இருக்குது. சர்வதேச லெவலில் எல்லாரும் இதுக்கான சப்போர்ட்டை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றும், இந்த இடத்துல இந்தியாவுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கல அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாப்புல. Indus Treaty is still in force as India's stance has not been accepted by any platform. ஸோ இந்தியாவுடைய நிலையை யாருமே ஒத்துக்கலை அப்படின்றதும், அதன் பிறகு இவங்களுடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது மேயர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர்களும் இவங்களோட ஃபேக் மார்ஷல் அசீம் முனீரும் திரும்ப சொல்கிறாங்க, வாட்டர் இஸ் அவர் லைஃப் லைன், தண்ணீர் எங்களுடைய வாழ்வாதாரம், அதே மாதிரி அது எங்களுக்கு ஒரு ரெட் லைனும் கூட. ஸோ அந்த ரெட் லைனை தாண்டி வந்தீங்கன்னா நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்றதும் சொல்லியிருக்காப்புல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லீகலி என்ஃபோர்ஸ் ட்ரீட்டி, சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் கீழே எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். இது ரெண்டு நாடுகளும் சேர்ந்து தான் முடிவு எடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தம் அப்படி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தின் பேரில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க இன்னொரு மூவ் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச லெவலில் வேறு நாடுகளில் இவங்க இண்டஸ் ட்ரீட்டியோடைய கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம், செமினார் நடத்த போகிறோம், உலகத்துக்கு எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்ல போகிறோம், எங்களால் இந்த ட்ரீட்டியை விட்டுட்டு இருக்க முடியாது, இந்தியா தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோடைய, மனித உரிமை கவுன்சிலோடைய 62வது செஷன் நடக்குது. அதில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அனுபமா சிங் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, கண்டினியூஸாக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய, பயங்கரவாதிகளை ஒரு அரசு இயந்திரமாக பயன்படுத்தக்கூடிய, பயங்கரவாதத்தை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்த ஒப்பந்தப்படி நாங்கள் எந்த இதுவும் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதான். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர் பொசிஷன் ஆன் த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இஸ் வெல் நோன். It defies logic that a state which exports terror as an instrument of policy continues to demand the privileges of cooperation predicted on goodwill and friendship. ஸோ இந்தியாவும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தையை கோடிட்டு காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீ தொடர்ந்து பயங்கரவாதத்தை எங்களுக்கு ஏற்றுமதி செய்கிற, இங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இங்கே லாஜிக்கே ஒர்க் ஆகலை அப்படின்றதும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெரர், இப்போது லெபனானில் கூட சில பயங்கரவாத அமைப்புகள் இருக்குது, ஆனால் அது அரசு இயக்குறாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது, அந்த அரசுக்கு எதிராகவே இயங்கிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேயே சில பயங்கரவாத அமைப்புகள் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இங்கே பயங்கரவாத அமைப்புகளுக்கு முழு ஆதரவு கொடுத்து அதை ஒரு ஸ்டேட் ரன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு தொழில்துறை கல்வித்துறை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு துறையாக அதை வச்சு அதில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் தான். ஸோ அவங்களுக்கு டு டிமாண்ட் த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் கோஆப்ரேஷன், நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, இதுதான் ஒரு டிப்ளமேட்டோடைய ஒரு தேர்ந்த ஒரு அணுகுமுறையாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஒப்பந்தப்படி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த தண்ணீரோடைய ஷேர் அப்படின்றது குட்வில் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு மற்றும் நல்லிணக்கத்துக்கு பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இப்போ நீ பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் போது இங்கே நட்பும் இல்லை நல்லிணக்கமும் இல்லை. அப்போ அந்த தண்ணீரை நீ கிளைம் பண்றது, அந்த தண்ணீர் அப்படின்றது ப்ரிவிலேஜ் அப்படின்ற வார்த்தையை இந்தியா பயன்படுத்தியிருக்கு. உங்களுக்கு கொடுக்கறது ஒரு ப்ரிவிலேஜ். இந்த ப்ரிவிலேஜ் எப்போ கிடைக்கும்? நட்பாக இருக்கும்போது. அதே மாதிரி ஒரு குட்வில் இருக்கணும், ஒரு நல்லிணக்கம் இருக்கும். ரெண்டுமே கிடையாது அப்படின்ற போது இங்கே அந்த தண்ணீர் கொடுக்கறதுக்கான இதுவே இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்டாக இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அனுபமா சிங் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1960 நெகோஷியேட் பண்ணி போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்றது பெர்பெச்சுவல் என்டைட்டில்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு இது நிரந்தரமான உரிமை கிடையாது, இது விச் இஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. 1960 ஒரு ஒப்பந்தம் போடுறோம், இன்னி வரைக்கும் நீ அந்த ஒப்பந்தத்தை வச்சு எனக்கு தண்ணீர் கிளைம் பண்ணுற, உனக்கு அந்த கொடுக்கப்பட்ட ப்ரிவிலேஜ் இல்லை என்டைட்டில்மெண்ட், ரெண்டு வார்த்தையும் நல்லா கவனிக்கணும். இந்தியாவோட தெளிவான ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, உனக்கு தண்ணீர் கொடுக்கறது எங்களுடைய ஒரு பெருந்தன்மை, இது உனக்கு உரிமை கிடையாது அப்படின்றதுல இந்தியா நிற்குது. அப்புறம் இன்னொரு வார்த்தையும் அவங்க சேர்க்குறாங்க, இன்சுலேட்டட் ஃப்ரம் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ட்டு. உங்களுடைய பொறுப்பை விலக்கி வச்சுட்டு இங்கே தண்ணீர் கேட்கறது அப்படின்றதும் டிட்டாச்ட் ஃப்ரம் ப்ரெசன்ட் டே ரியாலிட்டிஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை, இன்றைக்கி எல்னினோ வருது, லானினோ வருது, இந்த மாதிரி ஒரு 60 வருடமாக பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலை, பருவ சூழ்நிலை எல்லாமே மாறி இருக்கு. ஸோ இது ஒரு நிரந்தர அக்ரிமெண்ட் கிடையாது அப்படின்னும், அதே மாதிரி உங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை முதல்ல கவனிக்கக்கூடிய வேலைகளை பாருங்க அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த இஷ்யூவை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணணும் அப்படின்றது பாகிஸ்தானோடது. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போனாங்க, ஆனால் அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ட்ரீட்டி ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போடல. ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய ஆதரவாவோ இல்லை எதிராவோ கொடுக்கக்கூடிய எந்த தீர்ப்புமே இந்தியாவுக்கு செல்லாது. இன்றைக்கி யாரும் சர்வதேச அமைப்புகளை மதிக்கிறதும் கிடையாது. ரெண்டாவது, இந்த மாதிரி போர் த்ரெட்டு, கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இராணுவம் என்ன பூ பறிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. இந்த முட்டாள்களுக்கு இந்த டயலாக் எல்லாமே இவங்க லோக்கல் பாப்புலேஷனை குஷிப்படுத்தி வைக்கிறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வைரல் வீடியோ டெம்ப்ளேட்டை கொண்டு வரதுக்கு. மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா இவங்க இதை சர்வதேச பிரச்சனையாக பார்க்குறாங்க. பாருங்கள், எங்களோட நீர் ஆதாரத்தை இது பண்ணிட்டாங்க, தண்ணீரை இது பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பேக்கிங் இல்லை அப்படின்ட்டு. இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ஒதுக்கீடு பண்ணி இப்போ நீங்கள் பிபிசி, அல் ஜசீரா, DW, இந்த சர்வதேச சோகால்டு மேலைநாட்டு ஊடகங்கள் எல்லாமே இதை பற்றி கட்டுரை எழுத ஆரம்பிப்பாங்க. இந்த சர்வதேச ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் லாபி பண்ணி காசு கொடுத்து ஏதோ இவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி பாதிக்கப்படுறாங்க, அது உண்மைதான். பட் அப்பாவிகளாக உலகத்துக்கு காமிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுத்திருக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல இந்த செனாபில் போடக்கூடிய அந்த டேம் மற்றும் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியை இப்போ பாகிஸ்தானுக்கு தலைவலின்றதை விட அவங்க தண்ணீரை லிட்டரலாக நம்ம நிறுத்த முடியும். இன்னும் 3 வருடங்களுக்குள்ள 2028 முடியறதுக்குள்ள அவங்களோட கணிசமான தண்ணீரை இந்தியா நிறுத்த முடியும். இந்தியா இப்போ ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவை ஷேர் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஹைட்ராலஜிக்கல் டேட்டா இல்லாமல் உங்களால் உங்களுடைய பருவகால பயிர்களை பிளான் பண்ண முடியாது. காரிஃப் ராபின்னு சொல்லி 2 சீசன் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே எப்போ எந்த அளவுக்கு தண்ணீர் வருதுன்ற டேட்டாவை இந்தியா தந்தால் மட்டும்தான் பாகிஸ்தானால் அந்த இதை பிளான் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய 3 நதிகள் அது பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ராகி அவங்களுடைய டேமுக்கு போகும். அந்த டேமோடைய கொள்ளளவு எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க, டேமை எப்போ திறக்கலாம், உள்ள தண்ணீர் வரத்து எவ்வளோ அப்படின்றது தெரியும் போது தான் டிசைட் பண்ண முடியும். அதன் பிறகு அந்த தண்ணீரை பங்களிப்பாங்க. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் சிந்துக்கு அந்த நதிநீர் போய் சேரும். பிறகு வாய்க்கால் பாசனமாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ டேமோட டேட்டாவை நம்ம தரதை ஏற்கனவே நிறுத்திட்டோம். தண்ணீரை எப்போ திறந்து விட போகிறோம், எவ்வளோ திறந்து விட போகிறோன்ற டேட்டாவும் அவங்கக்கிட்ட கொடுக்கறத நிறுத்திக்கிட்டோம். இப்போ மூணாவதாக இப்போது இந்தியா மேஜர் டேம்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த இடத்துல அந்த தண்ணீரோட உபரி நீரெல்லாம் இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 3 நதி நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 நதியோட உபரி நீருமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த உபரி நீரை டைவர்ட் பண்ணி நம்ம 2 நதிகளை, செனாப் மற்றும் பேஸ் போன்ற நதிகளை இணைச்சு அதில் வரக்கூடிய உபரி நீரை குறிப்பாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாபில் இன்றைக்கி பல மாவட்டங்கள் வறட்சியில் இருக்குது, அங்கே டைவர்ட் பண்ணி விடுறதுக்கான வேலைகளும் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இவங்களுடைய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தானுடைய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அகமது பிலால் சூஃபி, பாகிஸ்தானுடைய இன்டர்நேஷ்னல் லா எக்ஸ்பர்ட், இந்த நாட்டில் படித்த வெகு சிலர் புத்திசாலியாக இருக்கிறதுல இவரும் ஒருத்தர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, abeyance has no textual basis in the IWT and the India move breaches customary upper riparian, lower riparian obligation under international law, calls India's posture as act of war.
இந்த மாதிரி அபேயன்ஸ் நிறுத்தி வைக்கக்கூடிய ஷரத்தே அந்த அக்ரிமெண்ட்ல இல்லை, ஒப்பந்தத்தில் இல்லை. இது வந்து இந்தியா, அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய நதிகளுடைய மேலே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாடுகள் கீழே இருக்கக்கூடிய நாடுகளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான் இது. வந்து ஒரு போர் அப்படின்றத அவர் சொல்றாப்புல. அடுத்தது நம்மளுடைய சைடில் இருக்கக்கூடிய அனாலிஸ்ட் அனுத்தம்மா பானர்ஜி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தம் ஏதோ ஒரு ஃபார்மேட்ல கண்டினியூ ஆகும், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முறையில் கண்டினியூ ஆகாது அப்படின்றதும். ஸோ இவங்க என்ன பாயிண்ட்டை சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானை நெருக்கி திரும்பவும் ரீநெகோசியேஷனுக்கு கொண்டு வந்து ரீநெகோசியேஷனில் பயங்கரவாதத்தையும் இதையும் லிங்க் பண்ணி ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக நம்ம பெருந்தன்மையாக கொடுத்த தண்ணீரை இப்போ மாற்றி அமைச்சு ஒரு புது நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை போடக்கூடிய அளவுக்கு போகும் அப்படின்றதும். இது வந்து ஃபுல்லாக பழையபடி ரிஸ்டோர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கொலாப்ஸ் ஏன்னா நதியை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணி அப்படியே மொத்த நதியும் தடுத்து நீங்கள் நிறுத்த முடியாது எத்தனை அணைகள் கட்டினாலும். இது வந்து ஒரு மீடியம் டேர்ம் அவுட்கம்மாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ பாகிஸ்தானுடைய இன்னொரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஹசன் அஸ்கரி ரிஸ்வி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஒப்பந்தத்தை முழுசா இந்தியா சேஞ்ச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சிறு அளவுக்கு மாற்றங்கள் பண்ணாலோ இல்லை தண்ணீரை நிறுத்தினாலோ டெவாஸ்டேட்டிங் இம்பேக்ட், கடுமையான பேரழிவு அப்படின்றது பாகிஸ்தானில் ஏற்படும் அப்படின்றதும் இதை சீக்கிரம் பேசி தீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பார்த்தோம், பாகிஸ்தானுடைய ஃபேக் மார்ஷல் அஸ்ரீம் முனீர் பேசும்பொழுது போன வருடம் தம்பா அப்படின்ற ஒரு இடத்துல பேசும்போது, இது வந்து இந்தியாவுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கிடையாது, குடும்ப சொத்து கிடையாது, இந்த இடத்துல தண்ணீரை தடுத்தா நாங்கள் வந்து ஏவுகணையை பயன்படுத்தி இந்தியாவுடைய டேம்ஸை உடைப்போம், இவனுங்களோட அறிவு முட்டில கூட இல்லைன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். நீங்கள் நதி நீருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, மேலே இருக்க டேமை உடைச்சிங்க அப்படின்னா உங்கள் டேமும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். ரெண்டாவது பாதி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய நதியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் காணாமல் போகும் அப்படின்றது தான் ரியல் ஃபேக்ட் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இவங்களுடைய அதிபர், இவங்களுக்கு ஒரு அதிபரும் இருக்கிறாப்புல, இந்த வருடம் மார்ச் மாதம் சர்வதேச நீர் தினத்தன்று இது பண்ணு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரீச் ஆஃப் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட், இந்த அக்ரிமெண்ட்டோட இதையே வந்து மாற்றுது, 60 வருட அக்ரிமெண்ட்டை வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியாவை பிரதமர்களாக இருந்தவங்கள இவங்க இருக்கிறதுலே வெறுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களே பாராட்டுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு பாகிஸ்தானுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இஷாக் தர் யுஎன்எஸ்சியில் பேசும்போது கிரேவ் பீஸ் செக்யூரிட்டி அண்ட் ஹியூமனிடேரியன் கான்ஸ்டிகன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ளமேட்டிக் வேர்டு, ஒரு கொடூரமான அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் மனித குலத்துக்கே வந்து கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை இந்தியா செய்யுது. 24 கோடி மக்கள் இந்த தண்ணீரை நம்பி இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ இப்போ டன் கணக்காக நீங்கள் வந்து 100 ஆயிரக்கணக்காக பேக் பண்ணி பயங்கரவாதிகளை அனுப்பும்பொழுது உங்களுக்கு அறிவு கிடையாதா 24 கோடி மக்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலைஸ் பண்ணுறது. இந்திய தரப்பில் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் சொல்லும்போது இதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, எங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு அப்படின்றதும். திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஜூன் மாதம் பேசும்போது இந்த ட்ரீட்டி சஸ்பெண்ட் ஆகி தான் இருக்கும், கிராஸ் பார்டர் டெரரிசத்தை கம்ப்ளீட்டாக பாகிஸ்தான் நிறுத்துற வரைக்கும் இது சஸ்பெண்ட் ஆகி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. நம்மளுடைய எம்ஏயோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீப் ஜெஸ்வால் அவர்கள் பேசும்போது இது ஒரு டெஸ்பரேட் அட்டெம்ப்ட், ஹியூமன் ரைட் அப்யூசஸ், இந்த உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவங்க இது பண்ணுறாங்கன்ட்டு. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்றது கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் இது எல்லாமே இப்போ அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக பிஓகே மற்றும் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டெம்ப்ட் தான் அது. இப்போ பயங்கரவாத தாக்குதல்கள் அவங்க சைடு சொல்லக்கூடிய இந்த தாக்குதல்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி அமைப்புகள் பண்ணுறாங்க. அவங்க பண்ணும் பொழுது அது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவா எல்லையை ஒட்டி இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கராச்சியில் அவங்க துணை ராணுவ படையான ரேஞ்சர்ஸோட தலைமையகத்தில் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போராடி தான் இவங்க வந்து அவங்கள எலிமினேட் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட 7 பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் அதிகாரிகள் உட்பட கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிஓகேல இதோடைய அந்த சீக்வன்ஸ் வந்து போகும், அந்த மக்கள் வந்து இந்திய தரப்புக்கு இந்தியாவோட ஒன்றிணையணும், அந்த பழைய இது எங்களோட வந்து நாங்கள் பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை எடுக்க நோக்கி போகிற வரைக்கும் இந்தியா வெயிட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிளியர் கட்டாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண மாதிரியே இப்போ அந்த மாதிரியான குரல்கள் ஓப்பனாக மைக்கில் வந்து இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இலைமறை காய்மறையாவோ இல்லை ஒரு போராட்டத்தில் 10ஓட 11 கொடி பிடிக்கிற வேலை கிடையாது. ஓப்பனாக அந்த ஜாக் அமைப்பினரோட ஒரு சில தலைவர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ இவங்களுக்கு இந்த கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் டயலாக் அப்படின்றது இந்த சூனாப்பானா கதை தானே தவிர இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல ஒரு ஒரு சில மாதிரியான அந்த நாடு வந்து எப்பயுமே ஸ்பிளிட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது இந்தியா மேலே இந்த காட்டு மிராண்டிகள் ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்துவாங்க. அதுக்கு மதத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை அப்படிப்பட்ட தாக்குதல் அப்படின்றது நடந்துச்சுன்னா இவங்களை இந்த முறை உண்டு இல்லாமல் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் இந்தியா முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.